மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். நுவரேலியாவில் இன்று இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குகின்றனர். இலங்கையின் முதல் முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் 2 வகையான தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். ஒன்று மக்களுக்கானது, மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். இலங்கையின் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானங்களை எடுக்கும் அரசாங்கமாக உருவாகியிருக்கிறது. ரித்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் என்பன சேதமாகியிருக்கின்றன. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவு நிவாரணங்களை வழங்கினோம். அதேபோன்று உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்பதாலேயே தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை அதிகரித்திருக்கிறோம். இப்படித்தான் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கத்தை ஸ்தாபித்தால் நன்மை கிடைக்கும். மத்திய கிழக்கு போர் சூழலில் எரிபொருள், உரம் என்பவற்றின் விலைகள் அதிகரித்தது. மக்களின் நன்மை கருதி நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முன்வந்தது. அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை மக்களின் நம்பிக்கையிலேயே தங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தற்பொழுது சிதறி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியே கூட்டங்களை கூட்டி மே தினத்தில் கதைக்கிறார்கள். அவர்களால் அரசாங்கத்தின் மே தின கூட்டத்தை போல் அரைவாசியாவது சேர்த்து காட்ட முடியுமா என சவால் விடுக்கிறோம். நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எமது கூட்டங்களில் அந்த நம்பிக்கையிலேயே இணைகின்றனர். குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே தற்பொழுது அரசாங்கத்தை மக்கள் உருவாக்கியிருக்கின்றனர். எனவே நாட்டு மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் எமது செயற்பாடுகள் அமையும். ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள் மற்றும் திருடர்கள் அதிகளவில் சிறை செல்லும் வருடமாக இது அமையும். இதற்கு முன்னர் இந்த ஆட்சியாளர்கள் தமது வரப்பிரசாதங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக தீர்மானங்களையே எடுத்திருந்தனர். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு மாறுபட்ட வகையில் மக்கள் நலன் சிந்தித்தே பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறது. எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம். ரித்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாவை நிவாரணமாக வழங்கினோம். ஆனால் அவற்றில் 1% கடன் வாங்கியோ புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டோ வழங்கவில்லை. தமிழ் மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. எனவே தமிழ் மொழி மூலமாக கல்வி கல்லூரிகளில் அதிகளவான தமிழ் ஆசிரிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கலந்துரையாடல்களை கல்வி அமைச்சினூடாக முன்னெடுத்து வருகிறோம். பெருந்தோட்ட வீதிகளில் அனைத்தையும் அபிவிருத்தி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்கள் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். நேபாளத்தின் ரோல்பா மாகாணம் ஜல்ஜலா என்ற மலைப்பகுதி உள்ளது. தலைநகர் காத்மண்டுவில் இருந்து மேற்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த மலைப்பகுதியில் 3000 அடி உயரத்தில் புத்த மடாலயம் ஒன்று இருக்கிறது. இன்று அங்கு புத்த பூர்ணிமா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இதற்காக நாடு முழுவதிலும் இருந்து இந்த கோயிலுக்கு படையெடுத்து திரளாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். நேற்று மாலை அந்த மடாலயத்திற்கு செல்வதற்காக பக்தர்கள் ஜீப்பில் ஏறி சென்றனர். மலைப்பகுதி வழியாக அந்த ஜீப் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் மலைப்பகுதியில் இருந்து விலகி 700 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த ஜீப்பில் பயணித்த 20 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கின்றனர். அப்பகுதியில் தொடர்ந்தும் பெய்து வரும் கனமழை காரணமாக மீட்பு பணிகளில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.